உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், அவர் எப்பொழுது கைது செய்யப்பட்டார்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? முழு விவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பச்சிபாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் மூலம் போலி ஆவணங்களை வைத்து மோசடியாக எழுதி பெற்றதாக அவர் அளித்திருந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது. மேலும் வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கேட்டு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 2 முறை கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த 2 மனுவுமே நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் கரூரில் 2 முறை சிபிசிஐடி போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு, அலுவலகம், அவருடைய ஆதரவாளர்கள் வீடு, அவரது தம்பி சேகர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் அடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை கேரள எல்லையில் வைத்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மணிகண்டன், அவர் எப்பொழுது தமிழகம் அழைத்து வரப்பட இருக்கிறார்? முழுமையான தகவல்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை. அதாவது ஒரு கேரள எல்லையில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் சிபிசிஐடி போலீசாரிடம் இது குறித்த அதிகமான தகவல்கள் தற்போது கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இன்று மாலைக்குள் அவர் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து வரப்படலாம் எனவும் தகவல் கிடைக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.